தன்னோட வாழ்நாள் லட்சியமாக கொண்ட ஒன்றை இப்போ நிறைவேற்றிருக்காங்க சாய் பல்லவி. மலையாள பிரேமம் மலர் டீச்சரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மலையாளத்துல மட்டும் இல்ல, நம்ம தமிழ் இளைஞர்களையும் வசீகரிச்ச பெருமை சாய் பல்லவிக்கு உண்டு. சினிமாவுக்குள்ள நுழைஞ்ச ஆரம்பத்திலேயே தன்னோட வசீகரிக்கும் சிரிப்பு மூலமா, நடிப்பு மூலமா எல்லோரையும் கவர்ந்தவங்க. அவங்க படத்துல தான் டீச்சர். உண்மையாகவே சாய் பல்லவி மருத்துவம் படிச்சிருக்காங்க. யதார்த்தமாக சினிமாவுக்குள்ள வந்தாலும் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட வாழ்நாள் லட்சியம். இவங்க சமீபத்தில் தன்னோட மருத்துவ படிப்பை முடிச்சது மட்டுமல்லாம அதுக்கான பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க. இதுல உச்சபட்ச ஹைலைட் என்னன்னா, இனி வர்ற படங்கள் எல்லாத்துலயும் டைட்டில் டாக்டர் சாய் பல்லவி அப்படின்னு தான் வரப்போகுது. எம்ஜிஆர் ஐயா பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பவுமே ஏதாவது மீட்டிங் இருக்கு, நடிகர் சங்கத்துக்கு வாங்க, அங்க இருப்பேன் அப்படின்ட்டு வரோம். கமல் சார் இங்க ஃபங்க்ஷன் வச்சாரு. ஐசர் சார் அதே மாதிரி ஒரு படி மேல போய் தன் குடும்ப விழாவே இங்க வச்சிருக்காரு. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட இங்க வந்துட்டு போனோம். அக்கா நல்லா இருக்கீங்களா? அந்த காசு நான் கூட இருக்கிற மாதிரி எப்பவும் பயப்படாம நீ தைரியமா இருக்கணும்னு. எனக்கு ஐஸ்வரி சார் எங்களுக்குலாம் அப்படிதான் இருக்காரு. சினிமா சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், 60 வயசுக்கு மேல நம்மள யாரும் சீண்ட மாட்டாங்க. போட்டோ எடுத்துக்குவாங்க, இப்ப செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. 60 வயசுக்கு மேல நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரண ஆளா தெரியும். இப்போ எங்க வீடு ஒன்று கட்டிட்டு இருக்கோம், அதெல்லாம் விட இப்ப இதுதான் பெரிய கனவா இருக்கு. சீக்கிரமா இங்க பில்டிங் வரணும். சம்பளம் வரலன்னா கூட இல்ல, நம்ம ஷூட்டிங் போய் கேமரா முன்னாடி நிக்கணும். நமக்கெல்லாம் ஒரு வியாதி.